ஆப்கி அதாலத்தில் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு. அரசியலுக்காக இவர் சினிமாவை விட்டுவிட்டார். தத் சார், இந்த குற்றச்சாட்டுகளை விரிவா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பார்ட்டிஷன் டைம்ல பல்ராஜ் தத்துங்கிற ஒரு பையன் மும்பைல ஜெய்ஹிந்த் காலேஜுக்கு வந்தாரு. அதோட முதல் வேலை அவரு பஸ் டிப்போல பார்த்தாரு. என்னால் அந்த காலத்தையெல்லாம் மறக்கவே முடியாது. நான் காலையில் காலேஜுக்கு போவேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே நான் லைப்ரரிக்கு போயிடுவேன். ஏன்னா அந்த நாட்கள் எனக்கு தங்கறதுக்கு இடம் இருக்காது. அதனால் ஏஷியாட்டிக் லைப்ரரியில் போய் உட்காந்து படிப்பேன். அதுக்கப்புறம் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு டியூட்டி இருக்கும். 11 மணி வரைக்கும் பஸ் டிப்போவில். பஸ் எல்லாம் வரும் டிப்போவுக்கு. ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம ரெக்கார்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும். டீசல் எவ்வளோ போடுறாங்கன்னு அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். மர்காடு உடஞ்சிருந்தா டிரைவர்கிட்ட கேட்டு ரிப்போர்ட் நாம எழுதி வைக்கணும். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 100 ரூபாய். மாசத்துக்கு 100 ரூபாய். பஸ் டிப்போல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரேடியோ அனௌன்சர் எப்படி ஆனீங்க? எனக்கு டிராமா எழுதுற பழக்கம்லாம் இருந்தது. காலேஜில் டிராமாலாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு டான்ஸ் வேலட் இருந்தது. அதில் என்னோட ப்ரொஃபஸர் என்ன கமெண்ட்ரி கொடுக்க சொன்னாரு. அப்போ அங்கே சில அட்வர்டைசிங் கம்பெனிஸோட பாசஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க என்னுடைய குரலை கேட்டாங்க. நான் அங்கே கமெண்ட்ரி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னோட குரல் பிடிச்சிருந்தது. அந்த டைம்ல அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபிலிம் ஸ்டார்ஸோட இன்டர்வியூ. ஸோ நான் இந்த இன்டர்வியூஸ்லாம் பண்ணேன். பெரிய பெரிய ஸ்டார்ஸ், திலீப் சார், தேவானந்த் சார், அப்புறம் அந்த காலத்தில் சுரையா மேடம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து நான் இன்னொரு ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணேன். சினிமா விஷயங்கள் பற்றி பேசுறது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பயணியர். அதாவது இந்த ஆப்கி அதாலத் மாதிரி என்னோட ப்ரோக்ராம்ல நான் தான் பயணியர். அப்படி? ஏன்னா அட்வர்டைசிங் கம்பெனிக்கு நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அதாவது சினிமா விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது ஸ்டுடியோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், லைட்ஸ் எங்கிருந்து வரும், அப்புறம் டைரக்டர் என்ன எதிர்பார்க்கறாரு, கேமரா எப்படி வேலை செய்யுது, டயலாக் எப்படி பேசுறாங்க. அதே மாதிரி இந்த பல்ராஜ் தத்துங்கிறவரு சுனில் தத்தா எப்படி மாறினாரு? திலீப் குமார் சாரோட ஒரு படம் போயிட்டு இருந்தது. அதுல ரமேஷ் சைகல் சார் ஒரு காலத்துல பெரிய படங்கள் பண்ணவர். ஷஹீத். அந்த காலத்துல அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பாப்புலர். இங்க இருக்கிற வயசானவங்களுக்கு கண்டிப்பா அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். வீரன் போகும் பாதையில் வீரர்கள் கை கொடுப்பார். அந்த பாட்டப்ப ரொம்ப பாப்புலரா இருந்தது. நான் அந்த காலத்துல திலீப் சார் எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் ஸ்டுடியோ போனப்ப சாகர் சார் சொன்னாரு, நீயே ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்னு. ஏன் இப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க ஹீரோ ஆக்குனா நான் கண்டிப்பா ரெடியா இருக்கேன்னு சொன்னேன். நான் சின்ன சின்ன ரோலெல்லாம் பண்ண விரும்பலன்னு சொன்னேன். சரி, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்தாரு. அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா திலீப் சார் போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்து போட்டுக்கன்னு சொன்னாரு. பேண்ட், கோட்னு எல்லாமே. நான் திலீப் சாரை விட கொஞ்சம் உயரம். எனக்கு அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தான் வந்தது. ஸ்லீவ்ஸ் இவ்வளவு தூரம் தான் வந்தது. நான் வரும்போது நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அப்படி இங்க நின்று டயலாக் பேசுற மாதிரி இருந்தது. எனக்கு டயலாக் ஞாபகம் இருந்தது. எனக்கு திடீர்னு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஏதோ குகைக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. நாலா பக்கமும் இருட்டு. நான் அவசர அவசரமா டயலாக் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். ஸோ அது 1955ல. அப்ப இருந்து வண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே மெதுவா மெதுவெல்லாம் போகல, உங்க வண்டி நல்லா ஃபாஸ்டாவே போச்சு. ஆனா மதர் இந்தியா படத்துல தான் உங்க உண்மையான ஸ்பீடு ஆரம்பிச்சது. ஆமா. அந்த ரோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த ரோல் பத்தி சொல்லணும்னா அது ஒரு விசித்திரமான கதை. அதுக்கு முன்னாடி என்னோட 2 படங்கள் ஹிட் ஆயிருந்தது. ஏகி ராஸ்தா, VR சோப்ரா சாரோடது. நான் அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அசோக் குமார் சார் இருந்தாரு, மீனா குமாரி இருந்தாங்க. அந்த படம் சில்வர் ஜூப்ளி, ஏக் ராஸ்தா. அப்புறம் சாதனா படம் பண்ணிட்டு இருந்தேன், சோப்ரா சார்து. அதுவும் சில்வர் ஜூப்ளி. நான் அப்போ அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். எனக்கு ஒரு நாள் மெசேஜ் வந்துச்சு. முக்ரின்னு ஒரு காமெடியன் இருந்தார்ல, அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் சொன்னாரு, மெஹபூப் சாரு உன்னை பத்தி கேட்டாருன்னு. நான் சொன்னேன், அவரு தான் அவருடைய படத்துக்கு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கு என்ன, நீ ஒரு வாட்டி போய் பாருன்னு சொன்னாரு. அப்போ நான் மெஹபூப் சாரை போய் பார்த்தேன். அப்போ அவரு என்னை பார்த்து, உனக்கு ராமு ரோல் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதாவது மூத்த அண்ணன். நான் சொன்னேன், மெஹபூப் சார், நீங்க ஒரு பெரிய இயக்குனர், பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட நான் பண்ணுவேன். ஏன்னா நீங்க அவ்வளோ பெரிய இயக்குனர். நீங்க எது கொடுத்தாலும் நான் பண்ண ரெடின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரு நாள் உட்காந்து என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னை ஏன் அப்படி பார்த்தாருன்னு தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு நான் பிரிட்ஜு ரோல் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொன்னாரு. ஏன்னா
பிரிட்ஜுங்கிற ரோல் தான் அந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். சரி, உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு முடிதான் கொஞ்சம் நீளமா இருக்கு. உன்னை பார்த்தா கிராமத்துக்கார மாதிரி தெரிய மாட்டான்னு சொன்னாரு. நான் உடனே அங்கிருந்து கிளம்பி போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்பர் இருந்தாரு. அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். எனக்கு ஃப்ரீயா ஷேவ் பண்ணுவாரு, முடி வெட்டி விடுவாரு. ஸோ நான் போய் அவரை டாக்ஸியில் உட்கார வச்சு ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் நேரா அவரை ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். அவரு நமாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் நமாஸ் படிச்சுட்டு எந்திரிச்சதும், நான் பார்பரை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார், முடி எப்படி வெட்டணும்னு சொல்லுங்க, நான் வெட்டிக்கிறேன் அப்படின்ட்டேன். அவரும் அதுக்கு ஓகேன்னு சொன்னாரு. என்னோட முடியெல்லாம் வெட்டினாங்க. அப்புறம் உன்னோட மேக்கப் கொஞ்சம் டார்க்கா இருக்கணும், அப்பதான் நீ கிராமத்தா மாதிரி இருப்பேன்னு சொன்னாரு. வயல்ல வேலை பார்க்குற மாதிரி, வெயில்ல உழைக்கிறவ மாதிரி. ஆனா நீ ரொம்ப ஃபேரா இருக்கியேன்னாரு. நான் நேரா மேல போனேன் மேக்கப் ரூமுக்கு. அங்க போய் அங்க இருக்கிற கருப்பா இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்க சொல்லி ஒன்னா கலக்கி நான் அப்படியே என் மூஞ்சில பூசிக்கிட்டேன். ஒரு மனுஷனோட முகம் கருப்பா இருந்தா கண்ணு ரொம்ப பெருசா தெரியும். அப்பதான் சார் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, இப்பதான் நீ பிரிட்ஜு மாதிரியே இருக்க அப்படின்னு. சரி, உனக்கு பிரிட்ஜு ரோல் கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. ஸோ இப்படிதான் எனக்கு பிரிட்ஜு ரோல் கிடைச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரிசையா ஹிட் படங்கள் அமைஞ்சது. சுஜாதா, சாத்னா, ஆமாமா. முஜே ஜீனே தோ, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். இந்த மதர் இந்தியா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே என்ன மாதிரி ஒரு டஃப்பான ஆளு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாதிரியான ரோல் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா, கிராமத்து சண்டைக்காரன் அந்த மாதிரி. அப்புறம் சிட்டியில பெரிய அயோக்கியன். நான் நினைச்சேன் இதை கண்டினியூ பண்ணா நமக்கு இந்த மாதிரி ரோல் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு கிடைக்கிற ரோல் பண்ணா அப்படியே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்பினேன். நான் யாதே நடிச்ச மாதிரி ஒன் ஆக்டர் மூவி. படத்துல ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான். அந்த படம் பெர்லின் ஃபெஸ்டிவல்ல கிராண்ட் பிக்ஸ் அவார்டு வாங்குச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய முயற்சி பண்ண, ஆனா நிறைய நஷ்டமும் வந்தது. பணம் தான் நிறைய ஆமா, நஷ்டம். பணம் நிறைய நஷ்டமாச்சு. ரேஷ்மா சேரால ஆமா, ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு. ரேஷ்மா ஷேராவை பத்தி நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த படத்துல அமிதாப் பச்சனோட குரலை நீங்க ஊமையாக்குனதுக்கு காரணம் அவர் குரல் உங்க குரலை பீட் பண்ணிடக்கூடாது. அப்பா அவன் அமிதாப் பச்சனே கிடையாது. அப்பா அவன் வெறும் நியூ கமர் மட்டும்தான். ஆனா குரல் பவர்ஃபுல்லா இல்ல இல்ல, குரல் அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. அதாவது படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம். அவரு ஊமையா இருந்தாரு, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால நிறைய சிம்பதிஸ் கிடைச்சது. அந்த சிம்பதியை கிரியேட் பண்றதுக்காக தான் நாங்க அந்த ரோலையே உருவாக்கணும். ஆனா இந்த விஷயம் தெரியாம போச்சு. நாம ஒரு நல்ல கேரக்டரை ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் கேரக்டர் பண்ணுவாங்க, டிஃபரெண்ட் ரோல் பண்ணுவாங்க. ஆனா இந்த வதந்திகள் சில நேரங்கள்ல ஆர்டிஸ்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணிடும். அது ரொம்ப பெரிய தப்பு. இல்ல அப்படி ஏதாவது பிரிவு நடந்ததா? இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. பிரிவு ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க, நீங்க பண்ற மாதிரி. தட் சார், படங்கள் உங்கள பல்ராஜ்ல இருந்து சுனிலா மாத்திருச்சு. அதே படங்கள் உங்கள ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து பங்களாக்குள்ள கொண்டு வந்து விட்டுருச்சு. மக்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவெல்லாம் படங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆனா நீங்க அரசியலுக்காக உங்களோட அந்த பட வாழ்க்கைய விட்டுட்டீங்களே. அத பத்தி சொல்லணும்னா, நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல மக்கள் எனக்கு இவ்ளோ ஆதரவு கொடுப்பாங்கன்னு. ஏன்னா மக்கள் என் படங்களை பார்க்காம இருந்திருந்தா நான் இவ்வளவு பெரிய ஆக்டராவே ஆயிருக்க முடியாது. ஒரு நடிகரா உங்க மேல மக்கள் அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த கலையை விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டா அது அவ்வளவு நல்லா இல்லல்ல. அதாவது என்னன்னா, நான் ராக்கின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த ராக்கின்ற படத்துல பாத்தீங்கன்னா என்னோட பையன் வெற்றி அடைஞ்சிட்டான். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வரையில 2 கத்தி இருக்கக்கூடாது, ஒன்னு அவன் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு. சோ நான் என்ன நினைச்சேன்னா, நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன், என் புள்ள களத்துல நிக்கட்டும்னு. அரசியலுக்கு வரணும்னு ஏன் நினைச்சீங்க? லோக்சபா தேர்தல்ல போட்டியிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு எப்படி ஆசை வந்தது? அந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது இந்திரா மேடம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் நடந்தப்ப பாத்தீங்கன்னா நான் நியூயார்க்ல இருந்தேன். அங்க கண்டோலன்ஸ் மீட்டிங்காக கவுன்சில் ஜெனரல் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். வெளியில வரும்போது நான் நிறைய சீக்கிய சகோதரர்களை பார்த்தேன். அவங்க எல்லாரும் பாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருந்தாங்க, சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு வருத்தமா இருந்தது. நான் டெல்லிக்கு வந்தப்ப ரோட்ல லாரி எல்லாம் எரிஞ்சு கிடக்குது, அப்புறம் நிறைய வண்டிங்கெல்லாம் எரிஞ்சு கிடந்தது, மொத்த டெல்லியும் அங்கங்க எரிஞ்சு கிடந்தது. அப்பதான் தெரிஞ்சது சீக்கியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு. அப்போ என் கண்ணு முன்னாடி மறுபடியும் அந்த சூழல், அதாவது இந்தியா பார்ட்டிஷன் நடந்தப்ப இருந்த சூழல், அந்த நிலைமையில இருந்தது. அதை பத்தி யோசிக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இந்த விஷயம்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது.
அது ராஜீவ் காந்தி பண்ணாரு. அவர் என்கிட்ட நீ எலெக்ஷன்ல நிக்கிறியான்னு கேட்டாரு. அதுக்கு நான் கண்டிப்பா போட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, நான் என் சார்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம நாடு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. நாம செக்யூலரா இருக்கணும், எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து வாழணும், அப்பதான் நம்ம நாடு முன்னேறும். இந்த காரணங்களுக்காக தான் நான் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தேன். மக்கள் நிறைய பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. நீங்க கேளுங்க. 84ல நடந்த கலவரத்துல நிறைய சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்பவும் அதே கட்சி தான் பவர்ல இருந்தது. இது எப்படி நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்னா, ஆஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் காங்கிரஸ் எம்பியா நான் என்ன பண்ணேன்னா, நான் நடந்தே அப்போ சார், பஞ்சாப் அவர் வரைக்கும் என்ன போனேன். கேக்குறாருன்னா, ஒரு கலவரத்துக்கு காரணமான அந்த கட்சியில நீங்க சேர்ந்திருக்கீங்க. அதாவது ஒரு கட்சியில ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க, அதுக்காக கட்சியின் தத்துவம் கெட்டு போயிடாது. அது பேசிக்காவே செக்யூலரான கட்சி. அது மட்டும் இல்லாம நான் செக்யூலரிசத்தை நம்புறவன், நான் காந்தி வழியை நம்புறவன். அதனாலதான் நான் செய்யறது எல்லாமே அது என்னைக்குமே தவறா இருக்காது. நீங்க இந்த பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா, நான் எப்படி பிஹேவ் பண்றேனோ அதைத்தான் நீங்களும் செய்வீங்க. ஏன் குற்றச்சாட்டு வேற தத் சார். ம். அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த சினிமா உலகம் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சோ, அன்பு ஆதரவு இல்ல இல்ல இல்ல, கொடுத்துச்சோ- பிலிம் இண்டஸ்ட்ரி இல்ல, மக்கள், பப்ளிக் தான். இல்ல இல்ல public இல்ல, படங்களை இருங்க, பார்த்து தான். அதுக்கு காரணம் மக்கள் தான். நீங்களும் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு, பாப்புலர் ஆனதுக்கு, இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ போட்டிருக்கீங்க, அது இந்த மக்களால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் உங்களை விரும்பி பாக்குறாங்க. மக்கள் தான் இதுக்கு காரணம். உண்மையை சொல்லணும்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, ஆனா மக்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல. அது சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா நீங்க கொடி பிடிச்சுக்கிட்டு பல வருஷமா இருக்கீங்கல்ல, நீங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடைச்சிட்டீங்க. சொல்ல போனா டிவி நெட்வொர்க்கோட மொத்த ரெக்கார்ட்ஸையும் நீங்க உடைச்சிட்டீங்க. ஆமா. உண்மைதானே? நீங்களும் அதே மாதிரி ரொம்ப வருஷமா கொடி பிடிச்சிருக்கீங்க. உங்களையும் யாராலையும் பீட் பண்ண அப்படிலாம் முடியல. இல்ல. தட் சார், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு எதுவுமே பண்ணலையா. அதாவது நான் 20 வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து விலகி தான் இருக்கேன். இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க தான் எங்ககிட்ட சொல்லணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு, இப்படி இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு அவங்க தான் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு நாங்க ஒரு நல்ல முடிவை சொல்லுவோம். ஆனா தட் சார், பிரதமர் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணும்னு கேட்டப்போ, நீங்க ஐஎம்பி மினிஸ்ட்ரி எனக்கு வேணும், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிருக்கலாமே. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. சினிமா துறைக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? அங்க போனா நான் தான் மாட்டிப்பேன். அவங்களுக்காக நான் சண்டை போடவே முடியாது. அதுக்கப்புறம் நான் அரசாங்கம் சொல்ற பாலிசியை டிஃபெண்ட் பண்ணுமே, அது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு பதிலா நான் இளைஞர்கள் பக்கம் இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் விளையாட்டு துறையிலையும் இருக்கேன். 75 வயசுல இளைஞர் மந்திரியா? ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன எக்ஸ்போஸ் பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி எல்லாரும் முன்னாடி போட்டு இந்த விஷயத்தை உடைச்சிட்டீங்களே சார். இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்க கூடாது, கொஞ்சம் தனியா. ஆனா பார்லிமெண்ட்ல உங்களோட பயோடேட்டா கிளியரா எழுதியிருக்காங்க. அதுல உங்க வயசும் எழுதப்பட்டிருக்கு. அது அவங்க தெரியாம எழுதியிருப்பாங்க.